அந்த சிறப்புகளில் ஒன்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் விடுதலையாளர் என்கிற சிறப்பு. அவர்களுக்கு முன்னால் மனித சமூகத்தில் பெண்கள் மிக தாழ்வாக, இழிவாக நடத்தப்பட்டார்கள். அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது. அவர்கள் பல நிலைகளிலும் ஒடுக்கி வைக்கப்பட்டார்கள். ஒரு சில இடங்களில் அவர்கள் மனிதர்கள்தானா என்று ஆய்வு செய்யப்பட்டார். ஒரு ஆச்சரியமான செய்தி கடந்த கால வரலாற்றில் நமக்கு கிடைக்கிற செய்தி. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த கிபி 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஐரோப்பாவின் பாரிஸ் நகரத்தில் ஒரு விவாதம் நடந்திருக்கிறது. அந்த விவாதத்தின் தலைப்பு பெண்கள் மனித பிறவிகள் தானா என்பது. அந்த ஆய்வில் அவர்கள் என்ன முடிவு செய்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் மனித பிறவிகள் தான், ஆனால் ஆண்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இது எப்ப? ஏதோ கற்காலத்தில் அல்ல. மக்கள் காட்டு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அந்த காலத்தில் அல்ல, கிபி 7ஆம் நூற்றாண்டில் நம்முடைய தலைவர் வாழ்ந்ததற்கு ஈக்குவலான ஒரு காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வு. இந்த சூழ்நிலையில் அரபகத்திலே பெண்களுடைய நிலைமை இன்னும் மோசமானதாக இருந்தது. வீட்டில் இருக்கிற பொருட்களில் ஒரு பொருளாக பெண்கள் கருதப்பட்டார்கள். முதலில் பெண்கள் வரவேற்கப்படவில்லை. பெண் என்றாலே இழிவாக கருதினார்கள். பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டால் இஸ்வத்தத் வஜ்ஹுஹு, அவள் அந்த குழந்தையின் பெற்றோருடைய முகம் கருத்து போய்விடும் என்று குர்ஆனே விமர்சிக்கிறது. பெண் குழந்தை பிறந்தால் அதை உயிரோடு புதைக்கிற பழக்கம் மிக சாதாரணமாக அரபுகளிடத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய ஒரு குதிரத்து பாருங்க. அரபு நாட்டுல சஹாபாக்களுடைய வீடுகளை எல்லாம் இடிச்சு பள்ளிவாசலை பெருசாக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பள்ளிவாசலுக்குள்ள, மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுக்குள்ள பல நூறு சஹாபாக்களுடைய வீடுகள் இருக்கு. சஹாபா பெண்மணிகளுடைய வீடுகள் இருக்கு. அப்படி எல்லா இடத்தையும் தரமட்டமாக்கி, எல்லா இடத்தையும் பள்ளிவாசல், அது மாதிரி மிக லக்ஸுரியான ஹோட்டல்களை எல்லாம் கட்டிட்டாங்க. அல்லாஹ்வுடைய குதிரத்து, இந்த பெண் குழந்தைகள் புதைக்கப்பட்ட இடத்தை மட்டும் ஒண்ணுமே செய்ய முடியல, அப்படியே இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? இங்கல பல பேர் மக்காவுக்கு போயிருப்பீங்க. அங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்களுக்கு நடுவே ஒரு சின்ன துண்டு நிலம் அப்படியே இருக்கும். அப்படியே விடப்பட்டிருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல விடப்பட்டிருக்கும். அங்க ஒரு கபரு பாதி இடிக்கப்பட்ட நிலையில் அப்படியே இருக்கும். அந்த கபரு சுமையா அம்மாவுடைய கபரு. இஸ்லாத்திற்காக முதலில் தன்னை பலி கொடுத்த சுமையா ரலியல்லாஹு தஆலா அம்மாவுடைய கபரு பாதி இடிக்கப்பட்டு அப்படியே இருக்கும். இந்த மேல கபருக்கு மேல கெட்டலாமா கெட்டக்கூடாதான்னு கேட்கிறவன் அந்த இடத்த ஒரு தடவை பார்த்துட்டு வந்து பேசுறேன். அரபு நாட்டில், சவுதி அரேபியாவில், மக்கமா நகரத்தில் மஸ்ஜிதுல் ஹரமுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல ஒரு கபரு பாதி உடைக்கப்பட்ட நிலையில் அப்படியே இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு காலி இடமும் இருக்கும். அங்கு எந்த கட்டடமும் இல்லை. மக்களை ஆச்சரியப்படுத்துற செய்தி, இப்படி சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் இவங்க எடுத்து பெருசு பெருசா ஹோட்டல்கள் கட்டி விரிவாக்கம் செய்து பள்ளிய பெரிய அளவுல பிரம்மாண்டமா கட்டிட்டாங்க. இப்ப புதுசா கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கு பாத்தீங்களா மக்காவில? மக்காவினுடைய ஹரம்னுடைய முற்றத்துல புதுசா பள்ளி கட்டியிருக்காங்க. பழைய பள்ளிவாசல்ல 9 லட்சம் பேர் தொழுகலாம். மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல்ல காபாவை சுத்தி அதுல இருக்கிற அடுக்குகள்ல எல்லாம் 9 லட்சம் பேர் தொழுகலாம். வெளியில இப்ப புதுசா மன்னர் அப்துல்லாவுடைய ஏற்பாட்டுல புதுசா பிரம்மாண்டமா ஒரு எக்ஸ்டென்ஷன் கட்டியிருக்காங்களே, அந்த எக்ஸ்டென்ஷன்ல மட்டும் 10 லட்சம் பேர் தொழுகலாம். இதுல உள்ளுக்குள்ள இருக்கிற பள்ளியில 9 லட்சம் பேர் தான் தொழ முடியும். இந்த எக்ஸ்டென்ஷன்ல மட்டும் 10 லட்சம் பேர் தொழ முடியும். அவ்வளவு பிரம்மாண்டமாக பள்ளிவாசல விரிவா கட்டியிருக்காங்க. இந்த இடம் ஒரு சின்ன துண்டு நிலம் அப்படியே இருக்கும். அந்த இடம் எந்த இடம் என்றால் பெண்கள் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்ட இடம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய காலகட்டத்தில் அரபு தேசத்தை பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட பயன்படுத்தப்பட்ட அந்த இடத்துல இதுவரைக்கும் எந்த கட்டடமும் கட்ட முடியல. கட்ட ஆரம்பிச்சா அங்க தடை வந்துருதுன்னு அந்த இடத்த அப்படியே அல்லாஹு தஆலா மனித சமூகத்துக்கு பாதுகாப்பா வச்சிருக்கா. இன்னும் நினைவூட்டுவதற்காக அல்லாஹ் வச்சிருக்கா. நம்ம நபி வருவதற்கு முன்னதாக பெண்களுக்கான நிழல் எப்படி இருந்தது என்பதை மனித சமூகம் புரிந்து கொள்வதற்காக நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு என்ன நடந்தது என்பதையும் புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் அந்த இடத்தை மிச்சம் வைத்திருக்கிறான் போல் தெரிகிறது. இன்னும் அந்த இடம் அப்படியே பத்திரமாக இருக்கிறது. அதையெல்லாம் பார்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா? சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற பெருமைகளில் ஒரு முக்கியமான பெருமை, இந்தியாவை சார்ந்த KS ராமகிருஷ்ணா ராவ் என்கிற நம்ம ரசூலுல்லாவை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். பெருமானாருடைய வரலாற்றை படிச்சு ஆச்சரியப்பட்டு திகைச்சு போய் அவர் சொல்றார். அதுல அவர் சொல்வாரு, த பர்சனாலிட்டி ஆஃப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆளுமை திறன் இருக்கிறது, மோஸ்ட் டிஃபிகல்ட் டு ஹோல் த்ரூ இட். அதை முழுசா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆளுமை திறனை முழுசா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம், அவங்க பல துறைகளில் பணியாற்றினார்கள். ஒரு பக்கம் நபியா இருந்தாங்க, இன்னொரு பக்கம் படைத்தளபதியா இருந்தாங்க, இன்னொரு பக்கம் சமூக புரட்சியாளரா இருந்தாங்க என்று சொல்லிக் கொண்டு வருகிற போது கிருஷ்ணா ராவ் ஒரு செய்தி சொல்வார். முஹம்மத் த இமான்ஸ்பேட்டர் ஆஃப் வுமென்ஸ், முஹம்மது பெண்களின் விடுதலையாளராகவும் இருந்தார். நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற சிறப்புகளில் ஒரு பெரும் சிறப்பு, தாய்க்குலம் பெருமானாருக்கு நன்றி செலுத்த வேண்டிய அம்சங்களில் ஒன்று, இந்த தாய்க்குலத்தின் விடுதலைக்காக மிகப்பெரிய அளவில் பங்காற்றியவர் நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை எங்க பார்க்கிறோம்? இன்னைக்கும் அரபு நாடுகள் தான் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கேற்ற நாடுகள். நீங்க இன்னைக்கு இருக்கிற மொத்த மீடியாக்களும் இஸ்லாத்தை குறை சொல்றதுக்கு பெண்களின் உரிமையை நாம கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே பெண்கள் அதிகம் கொடுமைப்படுத்தப்படுகிற நாடு எது அப்படின்னு கேட்டா, நீங்க உங்க கையில் இருக்கிற கூகுள்ல கேட்டு பாருங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ், பெண்கள் அதிகம் கொடுமைப்படுத்தப்படுற நாடு எதுன்னு கேட்டு பாருங்க. உங்க கூகுள் சொல்லும் முதல் இடத்தில் ஆப்கானிஸ்தான் இருக்கிறதுன்னு சொல்ல. பச்சை பொய். பல விஷயங்கள் இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிராக பெண்கள் சார்ந்து பேசப்படுகிற விஷயங்கள் பலதும் பச்சை பொய். அரசியல் அதிகாரத்தில் நம்ம நாட்டில் இருக்கிறத விட அதிக பெண்கள் பங்களாதேஷின் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள். நம்ம நாட்டு நாடாளுமன்றத்தில் இருப்பதை விட அதிகம் பெண்கள் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள். இப்ப இவனுக்கெல்லாம் இந்த பத்திரிகைக்காரன் எல்லாம் பங்களாதேஷையும் பாகிஸ்தானையும் எவ்வளவு கீழ்த்தரமா எழுதுவான். ஆனா உண்மை வேறு. இவர்கள் பொய்யாக ஒரு கற்பனையை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றான். அதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிற நிலவரமும். அங்கும் பெண்களுக்கான மரியாதை மிகச் சரியான அளவில் தரப்படுகிறது. காரணம், அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடியவர்கள். பொய்யா பிரச்சாரம் பண்றான். ஆனா உலகத்தில் இருக்கிற யதார்த்தமான நடப்பென்ன? இன்னைக்கு முஸ்லிம் நாடுகள் தான் பெண்களுக்கான பாதுகாப்பான நாடு. துபாயில ஒரு நண்பர் வேலை செய்யறாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்க வெளிநாட்டுக்கு போய் பல வருஷம் ஆயிட்டுதேங்க, ஏன் இன்னும் அங்கேயே இருக்கீங்க?
வந்துட வேண்டியதானே, அவருக்கு 3 பெண் குழந்தைகள் ஆயிடுச்சு. இனி நீங்க ஊருக்கு வந்துடலாமே, நம்ம ஊர்ல வந்து இருக்கலாமேன்னு சொன்னேன். இப்ப அவர் சொன்ன செய்தி, ஹசரத் நீங்க சொன்னது சரிதான், அவரும் வேலை செய்யறாரு, அவங்க வைஃபும் டாக்டரா வேலை செய்யறாங்க. அவர் சொன்னாரு, நீங்க சொன்னது சரிதான், நாங்க இப்ப ஊர்ல வந்துடலான்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா சொந்தக்காரங்களை பார்க்க முடியல, ஒரு நல்லது கெட்டத்துல பங்கெடுத்துக்க முடியல, ஊரோட வந்துடலாம் தான் நினைக்கிறோம் ஹசரத். ஆனா எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுடைய பாதுகாப்ப நினைக்கும் போது நம்ம ஊருக்கு வர தோண மாட்டேங்குது. எவ்வளவு சரியான செய்தி பாருங்க. 3 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களை இந்தியாவில் வைத்து நான் வளர்ப்பதை விட துபாயில் வைத்து நான் வளர்ப்பது பாதுகாப்பானது என்று கருதுகிற ஒரு நிலை இருக்கிறது. இது யதார்த்தம். அப்ப இதுக்கு யார் காரணம்? நம்ம தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காரணம். அவங்க தான் பெண்களை பாதுகாப்பாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை மிகச்சரியாக உருவாக்கி கொடுத்தாருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு அம்மா யமன்ல இருந்து மதீனாவுக்கு வந்துருச்சு. யமன்ல இருந்து மதீனா 1000 கிலோமீட்டர்கள் மைல்களுக்கு அப்பால் இருக்கு. தனியா வந்துருச்சு. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், ஒரு பெண்மணி இப்படி தனியா இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்துட்டாங்களே. அந்த பெண்மணியை சுத்தி சுத்தி கேட்கிறாங்க, என்னாச்சு, எப்படி வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொன்ன ஒரு செய்தி ஹதீஸ் நூல்களில் பதிவாகி இருக்கிற அந்த பெண்மணி சொன்னார், நான் வந்தேன், என்னை ஆச்சரியப்படுத்தியது எது என்றால் என்னை கூர்ந்து பார்க்கிற ஒரு கண்ணும் இருக்கவில்லை. இந்த பெண்மணி சொல்கிறார், என்னை கூர்ந்து பார்க்கிற ஒரு கண்ணும் இருக்கவில்லை. எங்க இருந்து வர்றாங்க? யமனிலிருந்து மதீனாவுக்கு தன்னந்தனியாக வந்த பெண்மணி சொல்கிறார், என்னை கூர்ந்து பார்க்கிற ஒரு கண்ணும் இருக்கவில்லை. அப்ப பெண்களுக்கான பாதுகாப்பை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் உத்தரவாதப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த உத்தரவாதம் அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் இருக்கு. நான் எல்லா இடத்திலும் சொல்ற செய்தி, பெருமானாருடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்காக நான் இந்த சபையையும் சொல்கிறேன். அமெரிக்கா ஆப்கானிஸ்தானத்தை தாக்கிய நேரத்தில் ஆப்கானிஸ்தான்ல என்ன நடக்குதுங்கிறத நேரடியா பார்க்கறதுக்காக லண்டன்ல வேலை செய்யக்கூடிய யுவான் ரிட்லி என்கிற ஒரு பெண்மணி, சுமார் 40 வயசு பெண்மணி, அவங்க லண்டன்ல இருந்து பாகிஸ்தானுக்கு வர்றாங்க. ஆப்கானிஸ்தானத்துக்கு போறதுக்கு வழி இல்லை. பாகிஸ்தானுக்கு வந்து அங்கிருந்து ரகசியமா யாருக்கும் தெரியாம ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைகிறாங்க. அதுக்காக அந்த அம்மா ஒரு புர்கா எடுத்து போட்டுக்குது, தன்னை மறைச்சிக்குது, முஸ்லிம் பெண் மாதிரி ஒரு புர்கா எடுத்து போட்டுக்குது. கதவு மேல உட்கார்ந்து ஆப்கானிஸ்தானுடைய மலைப்பகுதிகள் வழியாக அதுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணது. அப்படி நுழையும் போது ஒரு இடத்துல கீழே விழுந்துருது. கழுதையில பயணம் பண்ணி பழக்கம் இல்லை, கீழே விழுந்துருது. கீழே விழும்போது அந்த அம்மா வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, ஓ மை ஜீசஸ். அந்த வார்த்தையை கண்ட உடனே தாலிபான் வீரர்கள் இந்த பெண்ணை புடிச்சுக்கிறாங்க, கைதியா வச்சுக்கிறாங்க. விசா இல்லாமல் வந்திருக்குன்னு தெரிஞ்சது, கைதியா வச்சுக்கிறாங்க. 3 இளைஞர்களிடத்தில் அந்த பெண்மணி ஒப்படைக்கப்பட்டார். 11 நாட்கள் அந்த இளைஞர்களிடத்தில் அந்த பெண்மணி கைதியாக இருந்தார். யுவான் ரிட்லி என்று உங்களில் கூகுளில் தேடி பாருங்கள். அந்த பெண்மணி சொல்கிறார், 11 நாட்கள் 3 இளைஞர்களிடம் நான் கைதியாக இருந்தேன், ஒரு தடவை கூட என்னை அவர்கள் ஏறிட்டு பார்க்கவில்லை. பாருங்க சகோதரி, இப்ப நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கூகுள்ல இருக்கு அந்த அம்மா. ஒரு தடவை கூட அவர்கள் ஏறிட்டு பார்க்கவில்லை. சில நேரங்களில் அந்த இளைஞர்களிடத்தை நான் கடுமையாக நடந்து கொண்டதுண்டு. ஒரு தடவை என் ஆடைகளை கலைந்து காட்டினேன், அவர்கள் ஓடி போய் விட்டார்கள். இதெல்லாம் அந்த அம்மா சொல்றாங்க. கடைசியில் அந்த அம்மா பின்னாலே இஸ்லாத்திற்கு வந்து சேர்ந்தார் என்பது வரலாறு. அந்த செய்தி இன்றைக்கும் நமக்கு சாட்சியாது. இந்த பெருமைக்கு யார் காரணம்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம். இப்ப பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு சூழ்நிலைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த சூழ்நிலை இன்றைக்கும் இருக்கிறது. ராமகிருஷ்ணா ராவ் அதனால் தான் சொல்கிறார், முஹம்மத் த இமான்சிபேட்டர் ஆஃப் உமன்.
முகம்மது பெண்களின் விடுதலையானர் என்று அவர்கள் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் வாழ்க்கையின் லட்சியமாக அதை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு ஹதீஸ் காட்டுது. இப்னு மாஜால வருது. பெண்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கணும், அவர்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளிலிருந்து அவர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத தன் வாழ்வில் லட்சியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி உஹர்ரிஜு ஹக்கல் லைஃபைன். யா அல்லாஹ், 2 பலவீனமான பிரிவினர்களுடைய உரிமைகளை மீட்பதற்காக நான் போராடுகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 பலவீனமான பிரிவினரின் உரிமைகளை மீட்பதற்காக நான் போராடுகிறேன். அல் யத்தீம் வல் மர்ஆ, அனாதைகளுடைய உரிமையையும் பெண்களுடைய உரிமையையும் மீட்பதற்காக போராடுகிறேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கைக்கான லட்சியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, பெருமானாருடைய சின்ன சின்ன வார்த்தைகளை இந்த உலகத்தின் மகத்தான பிரகடனங்களாக வெளிப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமன் நிஷாஉ ஸகாயிகுர் ரிஜால். பெருமானாருடைய பிரகடனம் இது. இது சராசரியான ஒரு சொல் அல்ல. சராசரியான ஒரு சொல் அல்ல. என்ன சொல்லு? இன்னமர் ரிஜாலு ஷகாயிகு, இன்னமன் நிசாஉ ஷகாயிகுர் ரிஜால். பெண்கள் ஆண்களை போன்றவர்களே. பெண்கள் ஆண்களை போன்றவர்களே. இது சாதாரண வார்த்தையா? இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல கூட இப்படி ஒரு வார்த்தைய சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நாட்டுல இப்ப ரிசர்வேஷன் கேட்கிற போது கூட 33% கேட்கிறா. என்னன்னு கேட்கறது இல்ல, 50% கேட்கறது இல்ல, கேட்கறதுக்கு மனசு வர்றது இல்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருஷத்துக்கு முன்னாலே மனித சமூகத்துக்கு சொன்னாங்க, பெண்கள் ஆண்களை போன்றவர்களே. இன்னமன் நிஷாஉ ஷகாயிகுர் ரிஜால். இந்த பிரகடனம் சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த பிரகடனத்தை பின்தொடர்ந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஏற்பாடுகளும் சாதாரணமான விஷயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண்களுக்கு சொன்ன அறிவுரைகள்ல பிரதானமானது பெண்களை மதிக்க. மா அக்ரமன் நிசா இல்லா கரீமுன் வமா அஹானஹா இல்லா லஈமுன். மரியாதைக்குரியவர்கள் பெண்களின் மதிப்பார்கள், கேவலமானவர்களே பெண்களை அவமதிப்பார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த செய்திக்கு பின்னாலே ஆழமான ஒரு தத்துவம் இருக்குது. என்ன தத்துவம்னா, வாழ்க்கையில ஆண்கள் மட்டுமே தனியாக சிறப்பாக வாழ்ந்துட முடியாது. யார் வேணும்? பெண்கள் வேணும். அவர்களுடைய சக்தி பயன்படுத்தப்படணும். அவர்களுடைய சக்தி நிறைவாக பயன்படுத்தப்பட்டாதான் சிறப்பான சமூகம் உருவாக முடியும். இந்த உலகத்துல பெண் சக்திய சிறப்பா பயன்படுத்தின தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களுடைய சக்தியை பயன்படுத்தி சமூகத்தை முன்னேற்றின தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க நான் பல தடவையும் சொல்றதுண்டு, இந்த உலகத்துல வேற எந்த தலைவரை சுற்றியாவது இத்தனை பெண்கள் மின்னினார்கள், ஜொலித்தார்கள் என்று நீங்க தேடி பாருங்க, யாரையும் உங்களால காட்ட முடியாது. நம்ம காந்தியடிகள் இருக்காரா? காந்தியடி நம்ம நாட்டினுடைய கோடிக்கணக்கான மக்களால் புகழப்படுகிற தலைவரை. அவரை சுத்தி எத்தனை பெண்கள் இந்திய அரசியலுக்கு கிடைச்சாங்க? யோசிச்சு பாருங்களா, எத்தனை பெண்கள் கிடைச்சிருப்பாங்க? அவருடைய வரலாற்றிலிருந்து உலகத்திற்கு வெளிச்சமாகிற ஒரே பெண்ணுடைய பெயர் இருக்கிறது, கஸ்தூரிபா காந்தியா. அவருடைய மனைவியினுடைய பேரு இல்லைங்களா? நேரு நாட்டினுடைய 17 ஆண்டு காலம் சிறப்பான அரசியல் தலைவராக இருந்தவங்க. அவர்கிட்ட இருந்து வெளி உலகத்துக்கு கிடைச்ச பெண்களுடைய சிறப்பான வெளிப்பட்ட பெண்களுடைய பட்டியலில் எத்தனை பேர் இருக்காங்க? யார் இருப்பா? வேற யார் இருக்காங்களா? சொல்ல தோணுதா நமக்கு? இதை விட்டுருங்க, நம்ம நாட்டை விட்டுருங்க.
உலக தலைவர்களை எடுங்க, ஆப்ரஹாம் லிங்கனை எடுங்க, நெப்போலியன் எடுங்க, அல்லது சாக்ரட்டிஸ் எடுங்க. பெரிய சீர்திருத்தவாதிகளோ அரசியல் தலைவர்களோ படைத்தளபதிகளோ இவர்கள் யாரிடமிருந்தும் இத்தனை பெண்கள் உலகத்திற்கு அறிமுகமானார்கள் என்கிற வரலாறு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருப்பது போல வேற யாருக்கும் கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீசுகளை அறிவித்த பெண்கள் மட்டும் 320 பேர் இருக்கிறார். ஒரு ஹதீஸ அறிவிச்சிட்டா அந்த அம்மா காலம் முழுக்க நிலைச்சிருப்பாங்களா இல்லைங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் சொன்னவங்களுக்கு இருக்கிற வேல்யூ என்ன? கியாமத் நாள் வரைக்கும் அவங்க பேர் நிக்குமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வெளி உலகத்துக்கு தெரிய வந்த அடையாளமிடப்பட்ட பெண்கள் மட்டும் 300 பேர் இருக்காங்க. இது அல்லாம தாபி பெண்கள், தபா தாபி பெண்கள்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. ஆண்களுக்கு நிகரான அந்தஸ்தை அடைந்த பெண்கள் இருக்கிறார்கள். இறைநேச பெண்மணிகள்ல ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பஸராவிலிருந்து கிடைத்தார்கள் என்றால் ராபியா பஸரியா அம்மா இன்னொரு இடத்தில் கிடைச்சாங்களா இல்லைங்களா? அந்த ராபியா பஸரியா அம்மாவுடைய வரலாறு படிச்சோம்னா ஆண்களின் உலகத்தை வியப்பினாழ்த்துகிற ஆன்மீகம். ராபியா பஸரியா அம்மாவுடைய அந்த ஆன்மீகம் எப்படிப்பட்டது? ஆண்களின் உலகத்தை வியப்பினாழ்த்துகிற ஆன்மீகம். அப்படியே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு அதுவரைக்கும் கிடைச்சிருந்த சிக்கல்கள்ல இருந்து அவங்கள மீட்டெடுத்து அவங்களுக்கு மரியாதையை கொடுத்து என்னென்ன உரிமைகளை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமோ அந்த உரிமைகளை பெற்றுத்தந்து சமூகத்தில் உயர்ந்த இடம் வகிப்பதற்கான ஏற்பாட்டை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்ன எவரும் ஒரு பெண்ணை அவர் பெண் என்பதற்காக அவமானப்படுத்த முடியாது. பொம்பளைங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? அவங்க எல்லாம் பொம்பளைங்க சொல்லிடுவாங்களா இல்லைங்களா? நம்ம சமூகத்துல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பெண்களின் வரிசையில் தான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறார். அந்த பெண்களின் வரிசையில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறார். அந்த பெண்களின் வரிசையில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈரக்குலையான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறார் இல்லையா? இப்ப நம்ம யாராவது பெண்களை உதாசீனப்படுத்தி பேசிட முடியுமா? பேச முடியாது. அந்த சூழலை முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே நிலைநாட்டி சென்ற பெருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொன்னா ஒரே ஒரு வார்த்தை. அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப். அந்த பெண்களுக்கு என்ன கடமைகள் இருக்கிறதோ அது போலவே உரிமைகளும் இருக்கிறது. குர்ஆனுடைய பிரகடனம் சகோதரர்களே, 1400 வருஷத்திற்கு முந்தைய திருக்குர்ஆனுடைய பிரகடனம். பெண்கள் என்றால் வீட்டில் வேலை செய்ய வேண்டியவர்கள், ஆண்களின் திருப்தியை நாடி இருக்க வேண்டியவர்கள், அவர்கள் நமது ஆசைக்குரியவர்கள் என்று மட்டுமே மனித குலம் கருதி கொண்டிருந்த இடத்துல திருக்குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது, அவங்களுக்கு கடமை இருக்குன்னு சொல்றீங்களா இல்லையா? அவங்களுக்கு கடமை இருக்குன்னு சொல்றீங்களா இல்லையா? கடமை இருக்குது, அதே அளவுக்கு அவர்களுக்கு உரிமையும் இருக்கிறது என்பதை உத்தரவாதப்படுத்தியது திருக்குர்ஆன். அதுக்கப்புறம் சொல்லி அப்படி சொன்ன பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல நடந்த ஒரு காட்சி ஹதீஸ்கள்ல இருக்கு. ரசூலுல்லாஹ் பயான் பண்ணிட்டு இருக்காங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சஹாபி அவருடைய பையன் ஓடி வர்றார் பள்ளிவாசல். அவருடைய ஆண் பிள்ளை வருது. ஆம்பளை பிள்ளை வந்த உடனே ஆம்பளை பிள்ளைய கட்டி அணைச்சி முத்தமிட்டு தொடையில உட்கார வச்சுக்கிட்டார். கொஞ்ச நேரத்துல அவருடைய பெண் குழந்தை வருது. பெண் குழந்தை வந்தபோது பெண் குழந்தைய வரவேற்று முன்னால உட்கார வச்சுட்டாரு. என்ன செய்யல? கட்டி அணைக்கவும் என்ன, முத்தமிடவும் என்ன,
அப்படி அவர் செய்யறத மிம்பரிலிருந்து பார்த்து கொண்டிருந்த சல்லாஸ்மர்கள் சொன்னார்கள், மான் சப்த, நீ நீதமாக நடக்கவில்லை. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சமூகத்தை பெண்களை மதிப்பதற்கு பழக்கப்படுத்தினார்கள். அப்படி பழக்கப்படுத்திய போது சமூகத்துக்கு அப்பதான் புரிய வருது, நம்ம இதுவரைக்கும் நடத்துற மாதிரி பெண்களை இனியும் நடத்தக்கூடாது அப்படின்னு புரிய வந்துச்சு. புரிய வந்த போது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்க மனைவிமாருக்கு நாங்க என்ன செய்யணும் கேட்டாங்க இல்லையா? ஹதீஸ்ல இருக்கு, ஒரு ஹதீஸ் வருகிறது. சஹாபாக்கள் கேட்டாங்க, மா ஹக்கு ஜௌஜத்தி அஹதினா அலைஹி, எங்கள் மனைவியருக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது இதுவரைக்கும் வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு என்ன செய்யணும்னு யோசிக்காதவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்னு கேள்வி கேட்கிற ஒரு மனோநிலையை ஏற்படுத்துறாங்க. ஏற்படுத்தின பிறகு அவங்களுக்கு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் துதிமஹா இதா தைம்த, நீ சாப்பிடுகிறாயோ அதை அவளுக்கு சாப்பிட தர வேண்டும். ஆண்களின் உலகம் அதுவரைக்கும் என்ன செய்யும் என்றால், சமைப்பதை அவளுடைய கடமையாக்கும், பரிமாறுவதை அவளுடைய கடமையாக்கும், அதை சாப்பிடுவதை தன்னுடைய கடமையாக எடுத்துக்கோ. நீ சாப்பிட்டையான்னு கூட மனைவிட்ட கேட்க மாட்டா. அப்படி இருந்தவன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ என்ன சாப்பிடுறியோ அதை அவங்களுக்கு சாப்பிட வைக்கணும். அப்படி சாப்பிட வைக்கணும்னு சொல்லும் போது அது என்ன குறிப்பு கொடுக்குது? நம்ம சாப்பிடும்போது நீங்க சாப்பிட்டியான்னு கேட்டுக்கணும். எந்த குடும்பத்தையும் கணவன் தான் சாப்பிட்டதோடு மட்டும் திருப்தி கொண்டு விடாமல் தன் மனைவியையும் சாப்பிட்டாரா என்பதில் கவனமாக இருக்கிறாரோ அவர் மனைவியை மதிக்கிறார். பல நேரத்துல பெண்கள் கணவனுக்கு கொடுத்துட்டு அவங்க சும்மா இருப்பாங்க, அவருக்கு விசேஷமானதை கொடுத்துட்டு அவங்க சாதாரணமானதை சாப்பிடுவாங்க. அப்படி விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன் துதிமஹா இதா தைம்த, நீ சாப்பிட்டா அவங்களுக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வத்தக்ஸுஹா இதக்தஸைத, நீ என்ன உடுத்துகிறாயோ அதை அவருக்கு உடுத்த தர வேண்டும். நீங்க சிறப்பா உடுத்திட்டு அவங்களுக்கு சாதாரணமா உடுத்துற பழக்கம் வைக்க கூடாது. நீங்க உடுத்துறத அவங்களுக்கு உடுத்த தரணும். ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்ன வார்த்தை தாங்க ரொம்ப பிரதானமானது, ஆண்கள் உலகம் கவனிக்க வேண்டியது. ஒலா தவறிமில் வச்சின, முகத்தில் அடிக்காதே. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. நம்மை ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்வோம் சகோதரர்களே. குர்ஆன் சில நேரங்கள்ல பெண்கள் ஒழுக்கக்கேட்டில் எல்லை மீறி போகிற போது, ஒழுக்கக்கேடாக நடக்கும்போது மட்டும்தான், ஒழுக்கக்கேடுனா உங்களுக்கு புரியுது இல்லையா? ஒழுக்கக்கேடாக நடக்கும்போது ஃபலரிபூகுன்ன, அவர்களை அடித்து திருத்துங்கள்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா அடித்து திருத்துகிற இடத்திலே கூட எப்படி அடிக்க கூடாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா தவரிபில் வஜ்ஹ, முகத்தில் அடிக்காதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து வலா துகம்பி, அவர்களை அசிங்கப்படுத்தாதே, பொது இடத்துல வச்சு அசிங்கப்படுத்தாதே. வலா தஹஜுரி இல்லா ஃபில் பைத்தி, கண்டிப்பதென்றால் வீட்டில் வைத்தே தவிர கண்டிக்காதே. வீட்டில் வச்சு கண்டிங்க, வீட்டுக்கு வெளியே கண்டிக்காதீங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கான மரியாதையை எப்படி நிலைநாட்டுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறை. உலகத்துலங்க அல்லாஹ் குர்ஆன்ல நம்ம ரசூலுல்லாஹ் பத்தி ஒன்னு சொல்றான். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னக லஅலா ஃபுல்கின் அலீம், நீங்கள் பிரம்மாண்டமான குணத்தில் இருக்கிறீர்கள் இல்லையா? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பாராட்டுறானா இல்லையா? நமக்கெல்லாம் தெரியும் தானே. குர்ஆன் பெருமானாரை பாராட்டுகிற விஷயங்கள்ல ஒண்ணு, நபியே நீங்கள் இன்னக லஅலா ஃபுல்கின் அலீம், நபியே நீங்கள் பிரம்மாண்டமான குணத்தில் இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான குணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான குணத்துக்கு ஒரு உதாரணம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நம்ம யோசிக்க கூடாது, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேணுமா இல்லைங்களா? நமக்கு தெரியணும் ரசூலுல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான, அதிசயிக்க தகுந்த. பிரம்மாண்டம்னா என்னங்க அர்த்தம்? அதிசயிக்க தகுந்த குணம் எது அப்படின்னு கேட்டா, எங்கிட்ட கேட்டா நான் வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி ஒரு ஹதீஸ் இருக்கு. மால் லரபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரஅத்தன் கத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெண்ணையும் அடித்ததில்லை.
இதை விட அதிசயம் வேணுமா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனா ஒரு கணவரா நாம் வாழ்ந்த இந்த வாழ்க்கையில எவ்வளவுதான் பெண்களுக்கு மரியாதையை கொடுத்திருந்தாலும் கூட, அவங்க அந்தஸ்தா வச்சிருந்தாலும் கூட அடிக்கலேன்னு சொல்ல முடியல இல்லையா? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 மனைவிமார்களை திருமணம் செய்தார்கள். அதில் 2 பேர் பெருமானாருடைய காலத்திலேயே வஃபாத் ஆயிட்டாங்க. ஒன்னு ஹதீஜா அம்மா, இன்னொன்னு ஜைனப் பின்த் ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே வஃபாத் ஆயிட்டாங்க. 9 மனைவிமார்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரத்தான் செய்தது. பெருமானாருடைய வாழ்க்கை மிகுந்த மரியாதைக்குரிய வாழ்க்கை. அவர்கள் எச்சில் துப்பினால் அந்த எச்சிலை ஒரு சஹாபி தன் கையை ஏந்தி கொள்வார், அதை முகத்தை தடவிக் கொள்வார் என்று வருகிறது பெருமானாருக்கான மரியாதை. வருகிறதா இல்லை? சமூகத்தில் இவ்வளவு பெரிய மரியாதையை பெற்றிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சிக்கல் வந்திருக்கிறது. மனைவிமார்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அப்படி பேசிய எந்த கட்டத்திலும் எந்த பெண்ணையும் நோக்கி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையை உயர்த்தியதில்லை. மா லரபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரஅத்தன் கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெண்ணையும் அடிச்சது என்ன கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய குணம் பிரம்மாண்டமானதுன்னு சொல்றதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் போதும். காந்தியடிகள் சத்திய சோதனையில் எழுதுறாங்க. காந்தியடி எதுக்கு பேர் பெற்றவர்? அஹிம்சைக்கு பேர் பெற்றவர். அவர் சொல்றாரு, என் மனைவியை நான் ஒரு தடவை பலார்னு அரைஞ்சிருக்கேன். தன் மனைவியை அடிச்சதை அவர் ஒத்துக்கிறார். அது எதுக்காக? அந்த காலத்துல எல்லாம் இந்த டாய்லெட் எடுப்பு டாய்லெட் தான் இல்லைங்களா? டாய்லெட் எடுத்து போடுறது தானே டாய்லெட் அந்த காலத்துல. காந்தி வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாரு. கெஸ்ட் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு. அதை சுத்தம் பண்ணுன்னு அந்த அம்மா கிட்ட சொன்ன போது அந்த அம்மா கொஞ்சம் தயங்கி நின்று இருக்கு. வரதான் தயங்கி நின்று இருக்கு. அந்த நேரத்தில் இவர் அடிச்சிருக்க. அதை அவர் எழுதுறார். காந்தியடிகள் கூட தன் மனைவியை கை நீட்டி அடித்த வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 மனைவியரை வைத்திருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணையும் அடித்தது ஆச்சரியப்படுத்துதா இல்லைங்களா? இது நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அறிவுறுத்தினார்கள். இஸ்தௌஸு பின்னிசாஇ ஹைரா, பெண்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்கள் உலகத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய அறிவுரைகளை சொன்னாங்க. நல்ல விதமா நடங்க, மதிங்க. மதிச்சோம்னா நமக்கு அவங்க பயன்படுவா. ரசூலுல்லாவுக்கு பயன்பட்டது மாதிரி. ரசூலுல்லாவுக்கு பயன்பட்டாங்களா இல்லையா? ரசூலுல்லாவுக்கு அவங்க மனைவிமார்கள் பயன்பட்டாங்களா இல்லையா? ஹதீஜா அம்மா பயன்பட்டாங்களா இல்லையா? ஆயிஷா அம்மா பயன்பட்டாங்களா இல்லையா? பயன்பட்டாங்கல்லங்க. உம்மு சலமா அம்மா பயன்பட்டாங்களா இல்லையா? ஹப்சா அம்மா பயன்பட்டாங்களா இல்லையா? ஹப்சா அம்மா குரானை முதல்ல மனப்பாடம் பண்ண பெண்ணு. குரானுடைய ஹாஃபிஸாக்கள் ஒருத்தர். இப்படி பெருமானாருடைய மனைவிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயன்பட்டாங்கன்னா அது எப்படி சாத்தியமாச்சுன்னா ரசூலுல்லாஹ் மதிச்சாச்சா, அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா. எப்படி நடக்கிறமோ அப்படி நடந்தாங்க. இப்படி நடக்கணும் அப்படின்னு சமூகத்துக்கு வழிகாட்டவும் செய்தாங்க. அப்படி வழிகாட்டியதனாலே இன்று வரைக்கும் உலகத்தில் வேற எந்த சமூகத்திலும் இருப்பதை விட முஸ்லிம் சமூகத்தில் பெண்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார். இதை நாம் சத்தியமிட்டு சொல்ல முடியுமா இல்லைங்களா? உலகத்துல நம்ம சுத்தி வாழ்கிற சமூகத்துல, நம்மை சுத்தி வாழ்கிற சமூகத்தில், நாம பார்க்கிற பெண்களின் உலகத்தில் இன்னைக்கு பெண்கள் உரிமைக்காக கொடிபிடித்து கொண்டு நடப்பவர்கள் பல பேர் இருக்கலாம். அதென்ன நாங்க ஆண்களுக்கு கட்டுப்படுவது, அதெல்லாம் கட்டுப்பட முடியாது என்று பேசிக்கொண்டு திரிகிற பல பேர் இருக்கலாம். யாருக்கும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, நாங்கள் சுதந்திரமானவர்கள் என்று சொல்கிற பெண்கள் இருக்கலாம். அவர்கள் கூட நிம்மதியாக இல்லை என்பதுதான் யதார்த்தம். நீங்கள் சமூக சேவகிகள் என்கிற பெயரில் உலா வருகிற பெண்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அந்த வாழ்க்கை எவ்வளவு இருட்டு நிறைந்ததாக இருக்கிறது என்பதை நாம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சார்ந்த கலிமா சொன்ன பெண்களை நிம்மதியாக வாழ வைத்தார்கள், மரியாதையாக வாழ வைத்தார்கள், மகிழ்ச்சியாக வாழ வைத்தார்.
உறுதிபட நாம் சொல்ல முடியும். சொல்ல முடியுமா இல்லையா சகோதரர்கள்? உறுதிபட நம்ம சொல்ல முடியும். நம்ம ரசூலுல்லாவுக்கு தாய்மார்கள் நன்றி சொல்றதுக்கு இது ஒரு காரணம். நம்ம ரசூலுல்லாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவங்க நமக்கு எல்லா வகையிலும் உபகாரியா இருந்தாங்கிறது மேல தாய்மார்களுக்கு தனிப்பட்ட உபகாரியாக இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி உபகாரியாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாய்க்குலம் தன்னுடைய மகிழ்ச்சியை பாதுகாத்துக் கொள்வதற்கு, அது நிம்மதியாக இருப்பதற்கு சில அறிவுரைகளை சொன்னார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க கொடுத்த தலைப்பு இதுதான். பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் அறிவுரை சொன்னாங்க. அறிவுரை எதற்காக சொல்லல? அவர்களை அடிமைப்படுத்தி வைப்பதற்காக சொல்லல. அவர்கள் மீதிருந்த அடிமைத்தலைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து விட்டு அவர்களுக்கு எல்லா நிலையிலும் சுதந்திரத்தை வழங்கிவிட்டு, வாழுகிற சுதந்திரம், கல்வி பெறுவதில் சுதந்திரம், திருமணத்தில் சுதந்திரம், திருமணத்திலிருந்து விலக்கும் வருவதில் சுதந்திரம், சொத்தில் உரிமை என்று எல்லா வகையான பொது வாழ்க்கையை ஈடுபடுகிற சுதந்திரம், எல்லா சுதந்திரத்தையும் அவர்களுக்கு தந்து அவர்களுடைய மரியாதையை உத்தரவாதம் படுத்தி ஆண்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் விஷயத்தில் நன்றாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்திய பிறகு பெண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சில அறிவுரைகளை சொன்னார். அந்த அறிவுரைகள் எதற்கானது என்றால், அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரைகள்ல பிரதானமான அறிவுரை என்னன்னா, பெண்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு சொன்ன அறிவுரைகள்ல பிரதானமான அறிவுரை, அவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட பெரிய ஹதீஸ் இருக்கிறது. குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பானவர்கள், அந்த பொறுப்பு குறித்து நாளை விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ வலதி. பெண் அவளுடைய கணவரின் குடும்ப வீட்டு விஷயத்திலும் அவனுடைய பிள்ளைகள் விஷயத்திலும் பொறுப்பானவள். வஹிய மஸ்கூலத்துன் அன், இது குறித்து அவள் கேட்கப்படுவார் என்று சொன்னாங்க. இங்கு வந்திருக்கிற தாய்மார்களுக்கு நான் சொல்லுவேன், தாய்மார்களுடைய பிரதான கடமை என்னன்னா, என் குடும்பத்துக்கு நாம் பொறுப்பு என்று அவர்கள் தீர்மானிக்கலாம். நம்முடைய தாய்மார்கள்ட்ட இன்னைக்கெல்லாம் எந்த இலக்கும் வாழ்க்கையில இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ வாழ்க்கை நடக்குது, இத்தனை பவுன் நகை வாங்கணுமா, இத்தனை சாரிகள் எடுத்தமா, வீட்டுக்கு இவ்வளவு ஜாமானங்களை வாங்கிட்டோமா, கார் வந்துருச்சா, வீடு வந்துருச்சா, போதும் அப்படின்னு போக்கில இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் தாய்மார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு சொன்னார்கள். நீங்கள் உங்களுடைய கணவரின் குடும்பத்துக்கு பொறுப்பு, அவருடைய குழந்தைகளுக்கு பொறுப்பு. என்ன பொறுப்பு? அதை இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஹதீஸ் வெளிப்படையில பார்க்கும்போது ஆண்களுக்கு சொல்லப்பட்டது போல தெரியும். ஆனா அதில் பெண்களின் பொறுப்புணர்வு என்ன என்பதை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. ஒரு ஹதீஸ் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்யாண வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇ. ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுவாள். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? 4 காரணம். எதற்காக? லி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக, ஒமாலிஹா, அவளிடம் இருக்கிற காசு பணத்திற்காக, வலி ஹசபிஹா, அவளுடைய குடும்ப சிறப்பிற்காக, வலி தீனிஹா, அவளுடைய மார்க்க ஒழுக்கத்திற்காக திருமணம் செய்யப்படலாம் என்று சொல்லிவிட்டு அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ எதை சூஸ் பண்ணுவ? 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன் இருக்கு, நீ எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆண்களுக்கு சொன்னாங்க. ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்க ஒழுக்கமுடைய பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொன்னாங்களா இல்லையா? இந்த சொன்ன அறிவுரை யாருக்குரியது? ஆணுக்குரியதா பெண்ணுக்குரியதா? ஆணுக்குரியது. அப்படித்தானே நாம நினைப்போம். ஆனா இதில் பெண்களுக்கான இலக்கு இருக்கிறது. ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்க ஒழுக்கமுடைய பெண்ணை நீ கைப்பிடித்துக்கொள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. அதுல ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் என்ன சொல்லுது? மார்க்க ஒழுக்கமுடைய பெண்ணை கைப்பிடித்து நீ வெற்றி அடைந்து கொள் என்று சொல்லு. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நீ ஜெயிச்சுக்கோ, நீ வெற்றி அடைந்துட்டேன்னு அர்த்தம். அந்த வெற்றி அடைந்து கொள் என்கிற செய்தி எதை தெரிவிக்கிறது என்றால், ஒவ்வொரு தாயினுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவிக்கிறது. உங்க கணவருடைய குடும்பத்துக்கு நீங்க பொறுப்புனா என்ன அர்த்தம்? அந்த குடும்பத்தை நீங்க ஜெயிக்க வைக்கணும்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தை ஜெயிக்க வைக்கிறது யார் வித்த இருக்குன்னு தெரியுது. அதுல
மனைவி கிட்ட இருக்குன்னு தெரியுதா? ரசூலுல்லாஹ் அப்படித்தானே சொல்ற, மார்க்க ஒழுக்கமுடைய பெண்ணை கைப்பிடித்து நீ ஜெயிச்சுக்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னா, ஒரு குடும்பத்தை ஜெயிக்க வைக்கிற பொறுப்பு யாருகிட்ட இருக்கு? சகோதரிகளிடம் இருக்கிறது. நிச்சயமாக எந்த ஒரு சமூகமும் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் அந்த சமூகத்தில் இருக்கிற தாய்மார்களிடத்தில் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய தெளிவான இலக்கு இருக்கவே. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இதுவரைக்கும் நமக்கு அந்த சிந்தனை இல்லாட்டி கூட இனிமேல் நம்ம வச்சுக்கலாம். சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லாட்டி எப்ப சொல்லிக்கலாம், இடையில ஞாபகம் வரும்போது சொல்லிக்கலாம் இருக்கா இல்லையா? அது மாதிரி இதுவரைக்கும் நமக்கு அதை பத்தி நினைப்பு இல்லைன்னா கூட இப்ப நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். என் வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு இருக்கு. என்ன இலக்கு தெரியுமா? என் குடும்பத்தை நான் ஜெயிக்க வைக்க, என் குடும்பத்தை, என் கணவரை, என் பிள்ளைகளை நான் ஜெயிக்க வைக்கணும். எங்க ஜெயிக்க வைக்கணும்? இந்த உலகத்திலையும் ஜெயிக்க வைக்கணும், நாளை மறுமையிலையும் ஜெயிக்க வைக்கணும். நான் விரிவாக பேசுறதுக்கு நேரம் இல்லை. நான் இன்னும் அடுத்த 2 விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த மனசுல இந்த சிந்தனையை மட்டும் நான் விட்டுட்டு போறேன். நாம நம்ம குடும்பத்தை ஜெயிக்க வைக்க. எந்த தாய்க்கு இந்த இலக்கு வருகிறதோ அவருடைய நடவடிக்கையில் நிச்சயமாக மாற்றம் இருக்கும். பிள்ளைகள் ஒழுக்கமற்றவர்களாக இருந்தால் அவங்களால சகிச்சுக்க முடியாது. இந்த பிள்ளை ஜெயிக்கணும். அன்பு பாசத்தை கொட்டி பிள்ளைகளை கட்டுப்பாடற்றவர்களாக மாற்ற மாட்டாங்க. ஏன்னா இந்த பிள்ளை ஜெயிக்கணும். அதே போல கணவனிடத்தில் அவர்களை ஜெயிக்க வைப்பதற்கான முயற்சியில் இறங்குவார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. காலையில் எழுந்து ஃபஜ்ருக்கு தன் கணவன் மீது தண்ணி ஊற்றி எழுப்புகிற பெண்ணுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அந்த பெண் தன் குடும்பத்தை ஜெயிக்க வைக்க போராடுகிறார்கள். பொருளாதாரத்தில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு யாரு கவனமா இருக்கணும்? ஜெயிக்க வைக்கணும். கணவன் கடன் வாங்குகிற போது எச்சரிக்க வேண்டும். தவறான வழியில் சம்பாதிக்கிற போது எச்சரிக்க வேண்டும் இல்லையா? இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் தருகிற பக்குவம் யாருக்கு இருக்கணும்? ஒரு பெண்ணுக்கு இருக்கணும். நான் என் குடும்பத்தை ஜெயிக்க வைக்கிறேன், என் கணவனை ஜெயிக்க வைக்கணும், என் கணவனுடைய பிள்ளைகளை நான் ஜெயிக்கணும். நான் உதாரணம் ஒன்னு சொல்லுவேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா வரலாற்றில் நாம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய பெருமானாருடைய சஹாபா பெண்மணிகள்ல மிக முக்கியமான ஒரு பெண்மணி. ரசூலுல்லாஹ்வுடைய வியர்வைகளை சேகரிச்சார்ந்து நம்ம கேள்விப்படுமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய வியர்வைகளை சேகரிச்சு வச்சாங்க. கேட்டபோது இது எங்க சிறுவர்களுக்கு பரக்கத்தாக இருக்கும்னு சொன்னாங்கன்னு நம்ம கேள்விப்படுவோமா இல்லையா? பெருமானார் மீது பேரன்பு கொண்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா, அந்த அம்மா மதீனாக்கார அம்மா, ஹஸ்ரஜ் குடும்பத்தை சேர்ந்த அம்மா. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே முஸ்லீம் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்போ ஒரு சிறப்பு தான் அது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த பிறகு முஸ்லீம் ஆகல, வர்றதுக்கு முன்னாடியே முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கும் போது அவங்க கணவர் வியாபாரத்துக்கு போயிருந்தார். மாலிக் அவங்க கணவருடைய பேரு. அவர் வியாபாரத்துக்கு போயிருந்தார். திரும்பி வந்து பார்த்தா மனைவி மதம் மாறி இருக்கிறாங்க. கணவருக்கு கோபம் தாங்க முடியல. அவர் கேட்டாரு, நீ என்ன மதம் மாறிட்ட? ஆமா, நல்லா இருந்துச்சு, அவர் சிறப்பானதை சொன்னாரு, அதனால மாறிட்ட. இப்ப ஒரு நியாயமா ஒரு கேள்வி கேட்டாரு, நான் வர்ற வரைக்கும் நீ பொறுத்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்டார். நியாயம் தானே? இந்த கேள்வி நியாயம் தானே? எப்படி நான் வர்ற வரைக்கும் நீங்க பொறுத்திருக்கதோ? அந்த அம்மா அதுக்கு மேல ஒரு நியாயம் சொன்னாங்க. ஒருவேளை நான் மௌத்தாகிவிட்டால் என்ன செய்வதுன்னு பயந்தேன். பதில் சொல்ல முடியுமா? ஒன்னும் சொல்லல மாலிக். அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. கணவர் ஊர்ல இல்லாத நேரத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என் தீனுக்கு அவசியம், அல்லாஹ்வுக்கு அவசியம்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவங்க கணவர் வெளியூருக்கு போனாரு. போன இடத்துல அவர் இறந்து போயிட்டாரு மாலிக். இந்த அம்மா கையில 8 வயசுல ஒரு பையன். இந்த அம்மா விதவையா நிக்கிறாங்க. எந்த நாடாக இருந்தாலும் விதவையாக இருக்கிற போது அது ஒரு குழந்தைய கையில வச்சுட்டு விதவையா இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தானே. அந்த நேரத்தில் மதீனாவின் ஒரு பெரிய பணக்காரர் அபு சல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர் வந்து அந்த அம்மா கிட்ட, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, சம்பந்தம் பேசுற. அப்ப உம்மு சலமா அம்மா சொல்றாங்க, உங்கள மாதிரி ஒரு வசதியானவர், பண்பானவர் சம்பந்தம் பேசுகிற போது அதை வேண்டாம் என்று எந்த பெண்மணியும் மறுக்க மாட்டார். நீங்கள் அவ்வளவு சிறப்பானவர், உங்களை நான் மறுக்க முடியாது. ஆனால் நீங்கள் மரத்தால் செய்த சிலைகளை வணங்குகிறீர்கள். அபூ தல்ஹா அப்போ முஸ்லீமா இருக்கல, சொந்தமா சொன்னாங்க, நீங்கள் மரத்தால் செய்த சிலையை வணங்குகிறீர்கள். அப்படி வணங்குகிற உங்களை என்னால் திருமணம் செய்ய முடியாது,
அந்த சிலைக்கு எந்த சக்தியும் இல்லை. அதனால் எந்த பயனையும் தர முடியாது, எந்த இடையூறும் செய்ய முடியாத ஒரு மரச்சிலையை வாங்குகிற உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னாங்க. சகோதரர்களே, அபூ தல்ஹா சொன்னார், அவ்வளவுதானே, நான் இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது உம்மு சுலைம் அம்மா சொன்னாங்க, அப்படியானால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன், நீங்கள் மகர் தர தேவையில்லை. அதனாலே உம்மு சலமா அம்மாவுடைய மகராக அவருடைய கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இருந்தது என்று வரலாறு சொல்லும். உலகத்தில் எவ்வளவு சிறந்த மகர் பாருங்க. கணவர் முஸ்லிமானதே மகரா வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதத்தான் சொன்னேன், ஒரு பெண்மணி அவருடைய கணவரை எப்படி பாதுகாக்கிறார். உம்மு சுலைம் அம்மா அவருடைய கணவரை பாதுகாத்தாங்க. அவங்க மகன் 8 வயசு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தந்தை இல்லாத பிள்ளை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சாரு. நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ். அதை அப்படியெல்லாம் செய்வதற்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டுமா இல்லையா? தன்னந்தனியாக தான் வளர்ப்பதை விட இந்த குழந்தை பெருமானாருடைய வளர்ப்பில் வளரட்டும் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாரிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளராக, ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கிற வரைக்கும் இருந்தா பணியாளரா சேர்த்தது மட்டும் இல்ல, அடிக்கடி கவனமா இருந்தாங்க. ஒரு தடவை அந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட ரொம்ப பணிவா கேட்டுக்காங்க, யா ரசூலுல்லாஹ், என்னோட இந்த குழந்தைக்காக துஆ செய்யுங்க, நாங்கள் வசதியற்றவர்கள், என் குழந்தைக்காக துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு, யா அல்லாஹ், இவருடைய காசு பணத்திலும் இவருடைய குடும்பத்திலும் பரக்கத் செய்வாயாகன்னு சொன்னாங்க. 120 பேர குழந்தைகளை பார்த்துட்டு தான் ஒரு மௌத்தானார். பெரிய செல்வந்தராக அவர் இருந்தார், வரலாறு சொல்லுகிறது. ஏன்னா துஆ யார் செஞ்சிருக்கா? ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க. சகோதரர்களே, நான் உம்மு சுலைம் அம்மாவை காரணம் எடுத்து காட்டுவேன். பொறுப்புணர்வு மிக்க பெண்மணி. நம்முடைய தலைவர் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அம்மா, வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க சகோதரர்களே. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய அம்மா பொறுப்புணர்வு மிக்க பெண்மணி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்தவோ 1 வருஷத்துல அவங்க அத்தா இறந்து போயிட்டார், அவங்க வாப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்ப காசாவில இருந்தார்களா. ஒரு கணவன் இல்லாமல் குழந்தையை சரியாக வளர்க்க முடியாது என்று நினைச்சு அவங்க மக்காவுக்கு சொந்த ஊருக்கு வந்தாங்க. சொந்த ஊர்ல பிள்ளைய வளர்த்துறது நிறைய செய்திகள் இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தாயார் அவங்களுடைய பிள்ளையை எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய செய்திகள். அந்த அம்மா தம் வீட்டை 16 தங்க காசுக்கு பணயம் வச்சு அவருடைய படிப்புக்கு பணம் கட்டி இருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, என்னுடைய தாய் அவங்கள்ட்ட இருந்த ஒரு வீட்டை 16 தங்க காசுக்கு பணயம் வைத்து என்னை படிக்க வைத்தார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே தன்னுடைய மகனை அனுப்பி வைப்பதற்கு பெரும்பங்கு எடுத்துக்கொண்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே சொல்கிறார்கள், என்னுடைய தாய் என்னுடைய உஸ்தாதுக்கு ஃபீஸ் கொடுக்கணுமா இல்லைங்களா, என்னுடைய முஅல்லிமுக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு எங்க உஸ்தாதுட்ட காசு இல்லை, எங்க அம்மாட்ட காசு இல்லை. எங்க அம்மா உஸ்தாதுட்ட சொன்னாங்க, என் குழந்தைக்கு ஓதி கொடுங்க, ஆனா என்கிட்ட பணம் இல்லை, ஆனா ஒண்ணு செய்யறேன், நீங்க ஏதாவது தேவைக்கு வெளியே போகும்போது இந்த குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன், இந்த குழந்தைகளை நான் பராமரிச்சுக்கிறேன் என்று சொல்லி குழந்தைகளை பராமரிக்கிற பொறுப்பை ஏற்று தன்னுடைய மகனை குர்ஆன் ஓதி கொடுக்கிற உஸ்தாதினத்திலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். 7 வயசுக்குள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனை மனனம் செய்தார்கள். அதற்கு பிறகுதான் வீட்டை அடமானமாக வைத்து 16 தங்க நாணயத்தை பெற்று அந்த காசை கொண்டு போய் வச்சு அவங்க மேல் படிப்புக்கு போவதற்காக உதவி செய்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், என்னுடைய தாயார் அலுவலகங்கள் இருக்கிற பகுதிக்கு போவாங்க. அங்க போய் அங்கே கிடைக்கிற பேப்பர்களை எடுத்துக்கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுப்பார்கள். அந்த பேப்பர்களில் நான் எழுதி வைத்துக் கொள்வேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். இதெல்லாம் சொல்லி காட்டுற செய்தி என்ன? தகப்பன் இல்லாம ஒத்த தாய் வளர்த்தன குழந்தைதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. ஆனால் என்ன அந்தஸ்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்று பாருங்க. இன்னைக்கு இமாம் ஷாஃபி என்கிற பெயருக்கு பின்னால் இருக்கிற மரியாதை எப்படிப்பட்டது? இல்ல உலகத்துல கிடைக்கிற எந்த பட்டமாவது இதற்கு நிகராகுமா? நம்ம நாட்டுல பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னான் எல்லாம் பட்டம் கொடுக்கறானா இல்லைங்களா?
இந்த பட்டம் ஏதாவது இவங்களுக்கு பக்கத்துல கால் தூசிக்கு வந்து நிக்க முடியுமா? அப்படி அவர்களை உருவாக்கியதில் அந்த தாயின் பங்கு இருந்தது. அதனால் தாய்மார்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முதல் பிரதான அறிவுரை, தாய்மார்கள் என்ன செய்யணும்? அவங்களுடைய கணவரின் குடும்பத்துக்கு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அந்த கணவரையும் அவருடைய பிள்ளைகளையும் ஜெயிக்க நான் அவர்களை ஜெயிக்க வைப்பேன் என்று அவர்கள் சொல்லவே. அந்த நினைப்பு மனசுல வந்துருச்சுன்னா அது பெருமானாருடைய அறிவுரைகளை ஏற்று நடக்க தொடங்குகிற ஒரு அம்சமாகவும் இருக்கும், வாழ்க்கையில ஜெயிக்கிற ஒரு அம்சமாகவும் இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நாமளும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும், உங்களோட கடமை என்ன. உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு வாங்க சொல்லிக் கொடுப்போமா இல்லையா? சொல்லிக் கொடுப்போம். வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு வாங்க, அதை கேட்டு வாங்க, இதை கேட்டு வாங்கன்னு சொல்லிக் கொடுப்போமா இல்லையா? நம்ம சொல்லிக் கொடுக்கணும். உன் குடும்பத்தை ஜெயிக்க வைக்கிறது உன் பொறுப்பு. உன் குடும்பத்தை நீ பேசினால், நீ சொன்னால், நீ இப்படி நடந்தால் உன் பிள்ளைகளை ஜெயிக்க வைக்க முடியும். எங்க சின்னத்தா சொல்லுவாரு, அந்த காலத்துல படிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும், ஸ்கூலுக்கு இருக்கு. அப்ப அந்த பெரிய பைய போட்டுட்டு தானே போவாங்க. பையெல்லாம் போட்டுட்டு நடந்து ரொம்ப தூரம் வந்து படிச்சு மதியானம் ஸ்கூல் விட்ட பிறகு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பைய பொத்துன்னு போட்டுட்டு அம்மா டீ குடு அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா சொல்லுவாங்களா, அசர் தொழுதுட்டு வா டீ தர்ற. ஒரு பொறுப்புணர்வின் ஒரு சின்ன அடையாளம் அல்லவா இது? நாம நினைச்சா நாம என்ன செய்ய முடியும்? நம்ம பிள்ளைங்களை அப்படி உருவாக்க முடியும். நாம நினைச்சா அவங்கள எல்லாரையும் மதிக்கிற குழந்தைகளாக உருவாக்க முடியும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா இருக்காங்க. வீட்டுக்கு எந்த பெரியவங்க வந்தாலும் அவங்களுக்கு அதை பத்தி தெரியறது இல்ல. யாரு தெரிய வைக்கணும்? தெரிய வைக்கிற கடமை யாரோடது? நம்மளோடது. அப்ப நமக்கு ஒரு இலக்கு இருக்குமானால், என் குழந்தையை நான் ஜெயிக்க வைக்க வேண்டும், என் கணவரை நான் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்கிற இலக்கு இருக்குமானால், நம் வாழ்க்கை எந்த தடத்தில் போக வேண்டுமோ அந்த தடத்தில் அது பயணிக்க. அப்படித்தானுங்க. ஓடுகிற ஆற்றுக்கு தண்ணீருக்கு ஒரு கரை இருக்கும்னா அந்த கரைக்குள்ளேயே அது ஓடும். அப்படித்தானுங்க. கரை இல்லாத போது அது தன்னிஷ்டத்துக்கு ஓடும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு சொன்ன அறிவுரைகளின் மிக பிரதானமான ஒன்று, அவர்களுடைய குடும்பத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்தை வெற்றியடைய வைப்பேன் என்றவர்கள் நினைக்க. ரசூலுல்லாஹ் சொன்ன பெண்களுக்கு சொன்ன அறிவுரைகள் ரொம்ப கம்மி. ஆண்களுக்கு தான் நிறைய சொன்னாங்க, பெண்களுக்கு ரொம்ப கம்மியா சொன்னாங்க. அவங்களுடைய சௌகரியப்படி அவங்க இருந்துக்கலாம். சில விஷயத்தை கவனிச்சா போதும். பொறுப்புணர்வு ஒண்ணு சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பெண்களுக்கு சொன்ன 2வது பெரிய அறிவுரை, உங்கள் கணவருக்கு கட்டுப்படுங்க. ரசூல்லா நான் தேர்ந்தெடுத்து பெண்களுக்கு ரசூல்லா எந்த அறிவுரைகளை சொல்லி இருக்கிறாங்கிறத எல்லாம் தேர்ந்தெடுத்து வரிசைப்படுத்தி தான் உங்கள்கிட்ட சொல்றேன். முதல்ல சொன்னது பொறுப்புணர்வு, 2வது ரசூல்லா சொன்னது கணவருக்கு கட்டுப்படுதல். இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி இருக்குது? புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுற உலகமா இருக்கு இல்லைங்களா? வீட்டுக்காரன டேய் ஆடா போடான்னு கூப்பிடுறதுதான் இன்னைக்கு என்னது ஃபேஷன். இதை யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்களா? யூடியூப் சேனல்கள்ல அதுல எல்லாம் ஃபேஷன் என்னங்க? டேய் வாடா போடான்னு அவனை பேசுறது, பேர் சொல்லி கூப்பிடுறதுதான் ஃபேஷன் இருக்கு. சரி, அது எப்படியோ மதிக்கணும், அது மார்க்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. கட்டுப்படுதல் என்பது அவசியமற்றது அப்படின்னு இன்றைய நாகரிகம் சொல்லுது. நான் இன்னைக்கு சாட் ஜிபி கிட்ட கேட்கிறேன், எதேச்சியா கேட்கிறேன், சாட் ஜிபிடி என்ன சொல்லுது? பெண்கள் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டுமா அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு காலையில ஒரு கேள்வி கேட்டா அது பதில் சொல்லுது, சில சமூகங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்கின்றன, சில மதங்கள் பெண்கள் கணவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்கின்றன. ஆனால் உரிமைகளை பற்றி பேசுகிற உலகம் என்ன சொல்கிறது? கட்டுப்பட தேவையில்லை. இப்ப இன்னைக்கு இருக்கிற உலகம் பெண்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குது? நீ சுதந்திரமானவள், உனது உரிமை உனக்கு இருக்கிறது, நீ யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் நரக படுகொலியில் தள்ளுகிற செய்தி. இந்த உலகத்திலேயே பெண்களை இப்படி சொல்லிக் கொடுத்து தான் இலவன் போய் தள்ளி வச்சிருக்கான், நரக படுகொலியில் தள்ளி வச்சிருக்கான். நம்ம தலைவர் பெண்களின் மரியாதையை நிலைநாட்டி அவர்களது உரிமைகளை பெற்றுக் கொடுத்து அவர்களது மகிழ்ச்சிக்கான வாழ்க்கைக்கான உத்தரவாதப்படுத்திய நம்முடைய தலைவர் சொன்னார்கள், பெண்களுக்கு நீங்கள் கணவருக்கு கட்டுப்படுங்கள்.
அப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள்ல ஒண்ணுதான், உங்க கணவருக்கு நீங்க கட்டுப்பட்டு அவரோட திருப்தியோட நீங்க மௌத்தா போயிட்டா சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாகவும் போகலாம். சொன்னாங்களா இல்லையா? ஹதீஸ் இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் அவளுக்கு கடமையான 5 நேர தொழுகையை தொழுதால், வஸாமத்து ஷஹ்ரஹா, ரமதான் மாசம் நோன்பு வாற்றால், வஹஸனத்து ஃபர்ஜஹா, அவரது கற்பொழுக்கத்தை அவர் பாதுகாத்து கொண்டால், வஅதாஅத் பஅலஹா, அவருடைய கணவருக்கு அவர் கட்டுப்பட்டால், தஹலத் மின் ஐ அபுவாபில் ஜன்னா ஷாத், சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாக உள்ளே போக நினைக்கிறாரோ அந்த வாசல் வழியாக உள்ளே போகலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவருக்கு கட்டுப்படுவதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த நன்மை இருக்கு பாருங்க, இந்த நன்மைக்கு ஈக்குவலான ஏதாவது ஒண்ணு இந்த உலகத்தில் இருக்கா? நீங்க ஏன் புருஷனுக்கு கட்டுப்படணும்? கணவனுக்கு ஏன் கட்டுப்படணும்? சொர்க்கத்துக்கு போயிடலாங்க அப்படின்னு சொன்னா இதை மறுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? எங்க கணவனுக்கு இன்னைக்கு என்ன சொல்ற, உரிமையை பாதுகாத்துக்கிறதுக்குங்கிறா. கணவனுக்கு கட்டுப்பட வேண்டாம், நீ உரிமையை பாதுகாத்துக்கங்கிறா. உரிமையை பாதுகாத்துக்கிறது இல்ல, கணவனுக்கு கட்டுப்படாமல் போகிற போது அவளுக்கு என்ன ஏற்படும்? அவளுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். அமெரிக்காவினுடைய ஒரு ஆய்வு சொல்லுகிறது, அமெரிக்காவில் ஒவ்வொரு 4 நிமிஷத்திற்கும் ஒரு பெண் அடிக்கப்படுகிறார். ஒவ்வொரு 4 செகண்ட்ஸ். இது எப்போ பழைய தகவல். இது 4 நிமிஷத்துக்கு ஒரு பெண்களுடைய உரிமை பெரிய அளவில் பேசப்படுகிற நாடு தானே அது. அங்க ஒரு 4 நிமிஷத்துக்கு பெண் அடிக்கப்படும். என்ன காரணமா? இவங்க சமத்துவம் சொல்லி பெண்களை தூக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது இந்த பெண் என்ன கேட்கிறா, நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும் என்று கேட்கிறா. கேட்கும்போது கடைசி ஆயுதமாக அடிச்சாராச்சா. 4 நிமிஷத்துக்கு ஒரு பெண் அடிக்கப்படுகிறாள் என்று சொல்லிட்டு அதுக்கு இத காரணமா சொல்றாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுத்து, நீ அடிக்காதேன்னு சொல்லி கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் பெண்களுக்கு சொல்றாங்க, நீங்க கணவனுக்கு கட்டுப்படுங்க. உங்கள் வீட்டின் கடைசி வார்த்தையாக கணவனுடைய வார்த்தை இருக்கு. அப்படி இருக்குமானா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இத பாருங்க, நீங்க 5 நேரம் தொழுது, தஹஜ்ஜுத் தொழுது, இஷ்ராக் தொழுது, அப்புறம் என்னென்ன நஃபில் தொழுகை இருக்கோ எந்த தொழுகையும் எல்லா தொழுகையும் தொழுதுட்டு கணவன் பேச்சு கேட்கலன்னா உங்க தொழுகை தலைக்கு மேல போகாது. யார் சொல்றா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தபரானில இந்த ஹதீஸ் வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஸ்னானி லா தஜாவஸு ஸலாத்துஹுமா, 2 பேர் அவர்களுடைய தொழுகை ரூஸஹுமா, அவர்களது தலைக்கு மேலே போகாது. 2 பேர் யாரெல்லாம்னா, அப்துன் ஆவிக்கின் மின் ஓலிஹி, தன் எஜமானனை விட்டு ஓடுகிற அடிமை, ஹத்தா எரிச்சி அவன் திரும்பி வர்ற வரைக்கும் தொழுக தலைக்கு மேல போகாது. வ இம்ராத்துன் அஸத் ஜௌஜஹா, தன் கணவனுக்கு கட்டுப்படாமல் சென்ற மனைவி, ஹத்தா தர்ஜி, அவள் திரும்பாத வரை. யார் சொன்னது? நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலே நம் தாய்மார்களுக்கு நான் சொல்லுவேன், ஆண்களை பெண்களை கட்டுப்படுத்தலாம்னு அதிகாரம் கொடுக்குதா இல்லையா இஸ்லாம்? கட்டுப்படுத்தலாம். அந்த கட்டுப்படுத்தலாம்னு அதிகாரம் இருக்க, அது கூட வெரி லிமிட்டட் தான். அந்த அதிகாரம் கூட நான் சாப்பிடாம நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது, தெரியுமில்ல? சில குடும்பங்கள்ல சொல்லுவாங்களா இல்லையா, ஆண் சாப்பிட்ட பிறகு அந்த பாத்திரத்துல தான் சாப்பிடணும், அந்த இலையில தான் சாப்பிடணும்லாம் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த கான்செப்ட் எல்லாம் நம்மகிட்ட கிடையாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்றதும் எங்க கிடையாது, நம்மகிட்ட கிடையாது. இது தெரிஞ்சுதானே நமக்கு. மார்க்க கட்டுப்படுத்துறதுக்கு ஆணுக்கு எல்லைகளை கொடுத்திருக்கு. இதுலதான் கட்டுப்படுத்தலாம், இன்னென்ன விஷயங்கள்ல தான் கட்டுப்படுத்தலாம், இதுக்கு மேல கட்டுப்படுத்த முடியாது. நீ என்ன சொல்லலாம்? எங்கே குடியிருக்க வேண்டும் என்று நீ சொல்லலாம். ஆண் என்ன சொல்ல முடியும்? நீ இங்க குடியிருக்கணும்னு ஆண் சொல்லலாம். ஏன்னா அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் போது, உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா, நீயும் உன் மனைவியும் போய் சொர்க்கத்தில் இருங்கள் அல்லாஹ் சொன்னான். நீயும் உன் மனைவியும் போய். மார்க்க அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுவாங்க, ஆண் போகிற இடத்தில் பெண் குடியிருக்க வேண்டும், அத சொல்லலாம். ஆனா வகுலா மின்ஹா, 2 பேரும் சாப்பிடுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். 2 பேரும் அந்த இடத்துல அவரை தனியா
அந்த அம்மாவை தனியா அல்லாஹ் பிரிக்காம 2 பேரும் சாப்பிடுங்கன்னு சொல்றான். திருக்குர்ஆனுடைய ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, இந்த வார்த்தை சொல்லுகிற தகவல் என்னன்னா, கணவனுக்கு முன்னாலேயே மனைவி சாப்பிடலாம். அது எப்படி நான் வரதுக்கு முன்னாடி நீ சாப்பிடலாம்னு கேட்க கூடாது. இப்ப நம்ம குடும்பங்கள்ல அப்படி கேட்கறது இல்ல. நம்ம எல்லாம் என்னதான் சொல்லுவோம், நீ ஏன் என்ன காத்துட்டு இருக்க, சாப்பிடுன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பண்பாட்டை பழக்கப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க எவ்வளவு தூரம் பெண்களை கட்டுப்படுத்த முடியும்ங்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வச்சிருக்காங்க. வரையறை இல்லாமல் கட்டுப்படுத்த முடியாது. வரையறை இல்லாமல் கட்டுப்படுத்த முடியாது. அவர்களுடைய ஆசைகளுக்கு தடை போட முடியாது. ஒரு லிமிட்டேஷன் வச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க இருக்க, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அவ லிமிட்டடு ஹெல்லைக்குள்ளார இந்த கட்டுப்பாட்டை முழுமையாக தாய்மார்கள் கட்டுப்படணும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 2வது அறிவுரை. அந்த கட்டுப்படுதல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு ஹதீஸும் இருக்கு. அது ரொம்ப சிறப்பான ஒரு ஹதீஸு. ஆயிஷா அம்மா சொல்ற ஹதீஸ். இந்த வகையில ஒரு வித்தியாசமான ஹதீஸ். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, யா மஅஷரன் நிசா, பெண்களே, லவ் தஅலம்ன பிஹக்கி அஸ்வாஜிகுன்ன அலைகுன்ன, உங்களுடைய கணவர் விஷயத்தை உங்களுக்கு என்ன கடமை இருக்கிறது என்று நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வீர்களானால், லஜஅலத்தில் மர்அத்து மின்குன்ன தம்சஹுல் குபார அன் கதமை ஸௌஜிஹா பிஹத்தி வஜிஹா. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, உங்க கணவருடைய மரியாதை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கணவருடைய காலடியில் இருக்கிற மண்ணை எடுத்து உங்க கன்னத்துல தடவிக்கணும். யார் சொல்றா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, தாய்மார்களுக்கு கணவருக்கு கட்டுப்படுவது என்ன கடமை அவர்களுக்கு இருக்கிறது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொல்றது. இன்னைக்கு இருக்கிற உலகை என்ன ஏமாத்தினாலும் அதுல போயிடாதீங்க. கணவர் என்பவர் அல்லாஹ்வுக்கு அடுத்து, ரசூலுக்கு அடுத்து நாம கட்டுப்பட வேண்டியவர். அவருடைய வார்த்தை கடைசி வார்த்தையாகிறான். இதுல இன்னொரு கடமை இருக்கிறது சகோதரர்களே. கணவர் எப்படி இருப்பாருன்னா, இதுதான் ஆச்சரியம். இன்னைக்கு நடக்கிறது அதுதான். மார்க்கம் இந்த அம்மாவை அவருக்கு கட்டுப்படுன்னு சொல்லுது. உலகத்துல நடக்கிறது என்ன? இவருதான் அந்த அம்மாவுக்கு கட்டுப்பட்டு இருக்காரு. அப்படித்தானுங்க, இவருதான் அப்படி கட்டுப்பட்டு இருக்காரு. அப்படி கட்டுப்பட்டு இருக்கிற இடத்திலும் மார்க்கம் ஒரு வழிகாட்டுதல் தருகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்தின் தலைவராக கணவரையே காட்டுங்கள். அவர் உங்களுக்கு எவ்வளவு சின்ன பிள்ளையா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு அவர் எப்படி இருக்கலாம்? நீங்க சொல்றதுக்கு தலையாற்றவரா இருக்கலாம். அதற்கு மாதிரிலாம் சொல்லுவாங்களா இல்லையா? 10 ரூபா சதக்கா கொடுங்கன்னா இருங்க வீட்டுல போய் கேட்டுறேன்னு சொல்லுவாங்க. அப்படி கூட இருக்கலாம். அவர் உங்களுக்கு தலையாட்டுபவராக இருக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு அவர் தலைவராக ஆக்க வேண்டும். உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன சொல்லக்கூடாது? அம்மா சொன்னாதான் நடக்கும் அப்படிங்கிற நிலைமையை காட்டக்கூடாது. அத்தாவை டம்மி ஆக்க கூடாது. வாப்பாவை டம்மி ஆக்க கூடாது. வாப்பாவை மரியாதைக்குரியவராக வச்சிருந்தாதான், அவர் பேச்சத்தான் நான் கேட்பேன்னு வச்சிருந்தாதான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அதனால கணவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்குள்ள என்ன அர்த்தம் வரும்? இந்த அம்மாவும் கட்டுப்படணும், அவங்க பிள்ளைகளையும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. 3வது பெண்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இந்த 3 தான் நான் கொண்டு வந்திருக்கேன். 1 பொறுப்புணர்வோட இருக்கிற, 2வது கணவருக்கு கட்டுப்படணும், 3வது ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னது ஆபாசமாக நடந்து கொள்ளாதீர்கள். பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அறிவுரைகள்ல மிக பிரதானமான அறிவுரை ஆபாசமாக நடந்து கொள்ளாதீர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிறது. சின்ஃபானி மின் அஹ்லின் நாரி லம் அரஹுமா, நரகத்திற்கு போகக்கூடிய 2 பேர், அவங்கள நான் இன்னும் பார்க்கல. சொல்றாங்க, அப்படி இருக்கிறவங்கள நான் இன்னும் பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னால வருவாங்கன்னு அர்த்தம். 2 சமூகம் பின்னால் வரும். கௌமுன், ஒரு சாரார், மாஹும் சயாத்துன் கஅஸ்ராபி பக்கரி, மாட்டு வாளை போல கையில் எப்போதும் சவுக்கை வைத்திருப்பார்கள். எவரிபூன பிஹன்னாஸ், மக்களை அடித்து கொண்டே இருப்பார். அப்படி ஒரு காலம். அது வேற யாரும் இல்லை, செக்யூரிட்டியோட வாழ்றாங்க. பாத்தீங்களா? அதை குறிப்பிடுது. ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ் என்ன வச்சுக்கல? செக்யூரிட்டி வச்சுக்கல. ஹலீஃபாக்கள் மதீனால உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசல்ல ஃபஜ்ர் தொழுகைக்கு நிற்கும் போது ஒருத்தன் போய் குத்துனான் இல்லையா? அப்படின்னாலே என்ன தெரியுது? அவங்க எந்த செக்யூரிட்டியும்
வச்சுக்கலன்னு தெரியுது. அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொலை செஞ்சாங்க. அவங்க எந்த செக்யூரிட்டி வச்சுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஜனங்க நிறைய செக்யூரிட்டி வச்சுக்குவாங்க. செக்யூரிட்டி என்ன பண்ணுவான்? அழிப்பானா இல்லைங்களா? இப்போ ஒரு நடிகர் ஒரு கூட்டம் நடத்தும் போது ஒரு தொண்டன் மேலே ஏறித்தா, மேலே ஏறினவனை புடிச்சு தூக்கி வீசினாங்க பாத்தீங்களா? ஏதோ வாழைப்பழத்தை பீச்சு வீசுற மாதிரி படுத்தமா இல்லைங்களா? அப்ப இவன் என்னன்னா செக்யூரிட்டி வச்சிருப்பான், மக்களை அடிப்பார்கள். இப்படி ஒரு சமூகம் பின்னால் வரும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் இரண்டாவதாக சொன்னது வனிசாஉன் காசியாத்துன், ஆடை அணிந்திருக்கிற பெண்கள் ஆரியாத்துன், ஆனால் ஆடை அணியாதது போல் அவர்கள் தெரிவார்கள். ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஆடை அணியாதது போல் அவர்கள். ஆடை அணிஞ்சிருந்து என்ன இல்லை பிரயோஜனம் இல்லை. ஆடை அணியாதவர்கள் போல் இருப்பார்கள். முமீலாத்துன், மக்களை ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், நடப்பார்கள். மாயிலாத்துன், அசைந்து அசைந்து நடப்பார்கள். ரூசுகுன்ன காஸ்னிமத்தில் புக்தில், அவர்களுடைய தலை எப்படி இருக்கும்னா ஒட்டகங்களுடைய கிமிழ்கள் போல அவர்களுடைய தலைகள் உயர்த்தி கெட்டப்பட்டிருக்கும். லா எதுகுல்னல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள். வலா எஜிதன ரீஹா, சொர்க்கத்தின் வாடையை கூட அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். வைன்ன ரீஹா லயூஜது மின் மசீரத்தி கதா, அந்த சொர்க்கத்தின் வாடை 500 வருஷ தூரத்திற்கு அப்பாலேயே நுகர முடியும். சொர்க்கத்தின் வாசம் எப்படிப்பட்டது? 500 வருஷத்துக்கு அப்பாலிருந்து கிடைக்கிற அந்த வாசத்தை கூட இப்படி நடக்கிற பெண்கள் அனுபவிக்க மாட்டார்கள்னு சொன்னாச்சு. தாய்மார்களுக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிற அறிவுரைகள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அறிவுரை இந்த அறிவுரை தான். ஆபாசமாக நடந்து கொள்ளாது. அந்த ஆபாசம் எதில் வரக்கூடாது? உங்களில் ஆடைகளில் வரக்கூடாது. உங்கள் ஆடைகளில் வரக்கூடாது. அந்த ஆடை எப்படி இருக்கக்கூடாது? ஆண்களை ஈர்க்கிற வகையில் ஆடை நீயக்கூடாது. இது ஒண்ணு மட்டும் கவனிச்சப்போ எங்கிட்ட நிறைய தகவல். பெண்கள் அவங்களை அலங்காரம் அளிக்கலாமா? எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், பியூட்டி பார்லர் வைக்கலாமா? நீங்க என்ன சொல்றீங்க? பியூட்டி பார்லர் வைக்கலாமா கூடாது? என்னங்க நீங்க இன்னைக்கு கல்யாணம் எல்லாம் பியூட்டி பார்லர் இல்லாம நடக்கிறதே இல்லைங்களா? அப்புறம் எப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல். பொண்ணுக்கு அலங்காரம் மட்டும் இல்ல, பொண்ணோட அம்மாவுக்கு அலங்காரம் பண்றதுக்கும் சேர்த்து தான் இப்ப என்ன சொல்றாங்க, அப்படிதானுங்க? இப்ப நீங்க பியூட்டி பார்லர் போய் பேசி பாருங்க. பொண்ணுக்கு அலங்காரம் பண்றதுக்கு எவ்வளவு, பொண்ணோட அம்மாவுக்கு அலங்காரம் பண்றதுக்கு இவ்வளவு, சகோதரிகளுக்கு அலங்காரம் பண்றதுக்கு இவ்வளவுன்னு தான் கட்டணமே சொல்றாங்க, இல்லையா? இல்லைங்களா? இன்னும் நீங்க எல்லாம் தெரியாதா? அப்படிதானே சொல்றாங்க. அப்படியா? மாஷா அல்லா, மாஷா அல்லா. நாகூர் அப்படி போகலைன்னா அல்லாஹ் காப்பாத்தணும், அல்லாஹ் காப்பாத்தணும். ஆனா மார்க்கு என்ன சொல்லல, அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு தடை சொல்லல. எங்கிட்ட கேட்டாங்க, ஃபேஷியல் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஃபேஷியல்னா முகச்சுருக்கு எடுத்துரு, ஃபேஷியல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னு ப்ளீச்சிங் பண்ணிக்கலாமா? ப்ளீச்சிங்னா முகத்துல வர்ற கருப்பு எடுக்கிறது பண்ணிக்கலாம். என்ன செய்யக்கூடாது? இந்த த்ரெட்டனிங் பண்ணக்கூடாது. என்னது? இந்த முடி அந்த புருவ முடி எடுக்கக்கூடாது. வேற என்ன செய்யக்கூடாது? பச்சை குத்தக்கூடாது. இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரே டாட்டு கலாச்சாரமா இருக்கு. பச்சை குத்தக்கூடாது. அப்புறம் என்ன செய்யக்கூடாது? சௌரி முடி வைக்கக்கூடாது. மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட அலங்காரங்கள் சிலதுதான். அலங்காரத்துக்கு அலங்காரமா இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்லுவாரு, நான் என் மனைவிக்காக என்னை அலங்காரப்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன். கொஹிப்பு அன் அத்தஸய்யத, நான் அலங்காரம் செய்து கொள்ள நினைக்கிறேன். கமா உபிப்பு அன் தத்தஸய்யன லீ, அவள் எனக்காக அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது போல அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அலங்காரம் பண்ணிக்கலாங்க, ஆனா யாருக்காக பண்ணிக்கிறீங்க என்பதுதான் கேட்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா யப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின்ன, உங்கள் கணவருக்காக அலங்காரமா. முதல்ல உங்களுக்காக பண்ணிக்கிங்க. நீங்க அலங்காரமா இருக்கமா, உங்களுக்காக பண்ணிக்கிங்க. உங்கள் கணவருக்காக பண்ணிக்கிங்க. உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக பண்ணிக்கிங்க. உங்களுடைய பெண்களுக்காக பண்ணிக்கிங்க. எங்களுடைய பெண்கள்னா உங்களுடைய நெருக்கமான பெண்கள் இருக்காங்களே, அவங்களுக்காக பண்ணிக்கிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைய பெண்களுக்கு முன்னால் அலங்காரமாக இருக்க வேண்டாம். இது குர்ஆனுடைய அறிவுரை. அலங்காரமா இருங்க. அன்னைய பெண்களுக்கு முன்னாடி கூட போகாதீங்க. அந்த பெண்மணி தன்னை சார்ந்த ஆணிடத்தில் உங்களுடைய அழகை எடுத்து சொல்லிவிடலாம். இவங்க ரொம்ப அழகானவங்கன்னு எடுத்து சொல்லிடலாம்.
அவனுக்கு பார்க்காமையே ஆசை வந்துடலாம். அதனாலயே மார்க்கம் அழகுபடுத்திக்க சொல்லுச்சு. அழகுபடுத்திக்கிறது தலையிட சிலதைத்தான் சொல்லுச்சு. நஜிஸான பொருள்களை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாய்ஸ்சரைசேஷன் போடுறான்ல இல்லைங்களா, அதுல எல்லாம் சில நஜிஸான பொருட்கள் இருக்கு. ஏராளமான அழகு பொருட்கள் இஸ்ரேல்ல இருந்து தான் வருது. அது பூரா நஜிஸானது, அது பயன்படுத்தக்கூடாது. ஆம்பளைகள்கிட்ட போய் மைதானிக்கு என்னதுங்க, ஆம்பளைகள்கிட்ட இப்படிங்க நிறைய எல்லா கடையிலையும் போனா, உங்க ஊர்ல இல்லை எதுவுமே இல்லை. எங்க ஊர்ல போனா என்ன செய்யறான், கடைகள்ல கையில மருதாணி போட்டு கொடுக்கறதுக்குன்னு ஆளை வச்சிருக்கான். அந்நிய ஆண்கள் இடத்துல கையை கொடுத்து என்ன செய்யாதீங்க, மயிலாஞ்சி போட்டுக்காதீங்க. இதை இந்த அழகுபடுத்திக்கிறதுக்கு அந்நிய ஆண்களை பயன்படுத்தாதீங்க, ஹராமான விஷயங்களை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லிட்டு, மார்க்கம் சொல்றது யாருக்காக நீங்க அழகுபடுத்தி, ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொள்வது எதற்காகன்னு ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் பட்டிமன்றத்துல பேசுவோம். தனக்காகவா கணவனுக்காகவா? அப்ப நடுவர் சொல்லுவாரு, 2 பேருக்கா இல்ல பக்கத்து வீட்டுக்காரியா ஆத்திரப்படுத்துறதுக்காக. என்ன அவ ஆத்திரப்படணுன்றதுக்கு மார்க்க சொல்லுது, கனவு உங்களுக்காக அழகுபடுத்துங்க. மை போட்டுக்கலாமாங்க, மை போட்டுக்கலாம். மை போட்டு ஐலாஷ்ன்னு சொல்றாங்க பாருங்க, ஐலாஷ் கூட வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. இந்த முடிய சுத்தி விடுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு என்ன பேர் இருக்கு, கர்லி. பாத்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல, அவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க. நீ கர்லிங் பண்ணிக்கலாமா? கர்லிங் பண்ணிக்கலாம். கலரிங் பண்ணிக்கலாமா? கருப்பத்தை விட கலரிங் பண்ணிக்க. இவ்வளவு மார்க்கம் அனுமதிக்கிற மார்க்கம் சொல்லுது, எல்லாம் உன் கணவருக்காக செய்துக்க, உனக்காக செய்துக்க, உன் கணவருக்காக செய்துக்க. எந்த கட்டத்திலும் அந்நிய ஆணை ஈர்ப்பதற்காக செய்ய வேண்டாம், அது ஹராம் என்று மார்க்கம். அப்ப அழகு இன்னைக்கெல்லாம் பெண்கள் அழகுபடுத்திக்கிறதுல அதிக அக்கறை செலுத்துறாங்க. அப்படி செலுத்தும் போது கவனிக்கணும், நீங்க அழகுபடுத்திக்கிங்க, ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை கவனிச்சுக்கீங்க. அந்நிய ஆணை ஈர்ப்பதற்காக செய்கிற போது அந்த பெண்கள் சொர்க்கத்தின் வாடையை நுகரமாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற மனோதத்துவ அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எந்த பெண் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாளோ, தேவைக்கு அதிகமாக அலங்கரித்துக் கொண்டு பெருவெளியில் கோக்குறாளோ, அவள் ஐ எம் அவைலபிள் என்று சொல்வதாக அர்த்தம்ங்கிறாங்க. மனோதத்துவ டாக்டர் ஒருத்தர் சாந்திரின்னு ஒரு அம்மா இருக்காங்க, டிவில எல்லாம் பேசுவாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு விஜய் டிவியினுடைய பேட்டியில சொல்றாங்க, நீங்க அழகுபடுத்தி அலங்கரிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், நான் தயார் அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். அல்லாஹ் பாதுகாப்பானா. எனவே 3 அறிவுரைகளை, பிரதானப்பட்ட அறிவுரைகளை பெண்களுக்காக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 1 பொறுப்புணர்வு, 2வது கணவருக்கு கட்டுப்படுதல், 3வது ஆபாசத்தை தவிர்த்து. ஆபாசம், இந்த செல்போன் இருக்கு பாத்தீங்களா, நான் கடைசியா ஒன்னு சொல்லி முடிச்சு, செல்போன் ரொம்ப ஆபத்தானது. செல்போனில் எடுக்கப்படுகிற எந்த புகைப்படத்தையும் அழிக்கவே முடியாது. எந்த புகைப்படத்தையும் அழிக்கவே முடியாது. நீங்க ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா உங்க போன் மெமரியில மட்டும் அது சேவ் ஆகுறது கிடையாது, அப்படித்தானே? இதெல்லாம் தெரியுமா இல்லையா? நீங்க இப்ப எல்லாம் ஒரு போன் வாங்கினீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி கொடுத்துதான் உள்ள போவீங்க. நீங்க போன் கொடுக்கும் போதே இமெயில் ஐடி வழியாக அது கூகுள் ஸ்டோரேஜ்ல போய் நீங்க எந்தாவது ஒரு போட்டோ, நல்ல போட்டோக்களை எடுத்தா அது உங்களுடைய சந்தோஷத்துக்கு. ஆனா கொஞ்சமும் ஒரு மாதிரி போட்டோ எடுத்துட்டா, நீங்க ஒரு தடவை பாக்குறதுக்குன்னு எடுத்தாலும் அது அதிலிருந்து அழிக்கப்பட முடியாதது. சோ போட்டோக்களை அழிக்கப்பட முடியாததுங்கிற போது வீடியோக்கள் எப்படிப்பட்டவை? அதே போல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, தாய்மார்கள்ட்ட நான் எல்லா இடத்துலயும் சொல்றது, தயவு கூர்ந்து வாட்ஸ்அப் டிபிகளாக ஃபேஸ்புக்கு ப்ரொஃபைல்ல உங்க போட்டோவை வச்சிடாதீங்க. அந்த போட்டோக்களை யார் வேண்டுமானாலும் டவுன்லோடு பண்ணலாம். ஹனாகான் அப்படிங்கிற ஒரு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற விமான பைலட்டுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த அம்மா அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல அந்த போட்டோ வச்சிருக்கு. அந்த போட்டோவை டவுன்லோடு பண்ணி விபச்சாரத்திற்கு பெண்களை அழைக்கிற பகுதியில அது போட்டுட்டான். கிட்டத்தட்ட 20 நாட்கள் அந்த போட்டோ அதுல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் யாரோ கண்டுபிடிச்சு சொன்ன பிறகு அந்த பெண்மணி சொல்றா, 80 முஸ்லிம் பெண்களுடைய போட்டோக்களை அதில் நான் பார்த்தேன்கிறார். அதனால நம்ம மார்க்கும் நமக்கு சொல்லியிருக்கு, ஆபாசத்துக்கு எந்த வகையிலும் போயிடாதீங்க, அதற்கு வாய்ப்பும் கொடுத்துடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற உலகம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்னைக்கு எல்லாமே அதுலதான் நடக்குது. நமக்கு ரசம் வேணும்னாலும் எதை பார்த்து வைக்கிறாங்க, யூடியூப் பார்த்து வைக்கிற காலம். நம்ம அதெல்லாம் தவிர்க்கல, அதெல்லாம் நல்லது கிடைச்சா நல்லது தானுங்க, செஞ்சீங்கன்னு சொல்றோம். ஆனால் இன்னைக்கு ஒரு ஆசை இருக்கு,
ஃபேஸ்புக்ல இருக்கலாம், ட்விட்டர்ல இருக்கலாம். மார்க்கம் பொது சேவைகளை செய்யறதுக்கு தடை சொல்லல. நம்முடைய பாதுகாப்பை கவனித்துக் கொள்ள மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே அருமையான தாய்மார்களுக்கு நான் இந்த 3 அறிவுரைகளை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளாக சொல்லி நான் வார்த்தைகளை நிறைவு செய்வதற்கு முன்னால், நம்ம ஆண் சமூகத்தை கேட்டுக்கொள்வது, நாம பெண்களை மதிக்கணும்னு கத்துக் கொடுத்தவங்க நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம மதித்தோம் என்றால் அவர்கள் நமக்கு பயன்படுவார்கள். அல்லாஹ் அதையும் புரிந்து கொள்கிற தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக என்று துஆ செய்து இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.